ஹாய் ஆல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மண் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செம்மண்ணும் மண்புழு உரமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டுத்தையும். இதுக்கப்புறம் செடி வைக்கலான்னு இருக்கோம். ஏற்கனவே பதியம் போட்ட வச்ச செடியெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ரெடி பண்ணி டெரஸில் வைக்கணும். ஏற்கனவே நீங்கள் க்ரோ பேக்கில் பார்த்துருப்பீங்க. நான் டெய்லி மரத்துலேருந்து கொட்டுற காஞ்ச இலையெல்லாம் கீழே பேஸாக போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மிக்ஸிங்கை எடுத்து கொஞ்சம் ஒரு லேயர் போட்டாச்சு. போட்டு எல்லா க்ரோ பேக் இன்றைக்கி 5 செடி பிளான் பண்ணுறதுனால 5 க்ரோ பேக்லேயும் டெய்லியுமே நான் சேர்த்து வச்ச அந்த இலை சருகும், அதுக்கப்புறம் இப்போ இந்த மண் கலவையும் போட்டு வச்சுருக்கு. இது சேஞ்சிங் ரோஸ் பிளான்ட். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தேன். இந்த பிளான்ட்டு இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வேர் வந்திருக்கும். வேர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பாருங்கள். இந்த வேர் இருக்குல்ல, இந்த வேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்களா, வேர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் இதை வச்சுட்டு மண்ணை கொட்டி நல்லா டைட் பண்ணணும். வேர் இருக்கிற சைடெல்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வேலை தான் பண்ணோம் நாங்கள். 3 பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இப்போ 2 தான் நாங்கள் வச்சுருக்கோம். பேலன்ஸ் ஒன்று இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இது இப்போ வச்சாச்சு. இதில் இப்போ அந்த கலந்து வச்ச மண்ணை எடுத்து நல்லா கொட்டி டைட் பண்ணணும். அந்த மண் கலவையை ஃபுல்லாக செடி இருக்கிற ஃபுல்லாக அந்த க்ரோ பேக் ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது. என்ன பண்ணணுன்னா, ஒரு 3/4 அளவுக்கு, அதாவது அதில் ஒரு 3-4 இன்ச்சு கேப் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்பப்போ மண்புழு உரம் போடுவீங்க அதுக்கு. அது இல்லாமல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடுவீங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் வேணும் அதுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கீழே பேஸு தேவையில்லாத இலை சருகெல்லாம் போட்டிங்கன்னா வெயிட் இருக்காது. க்ரோ பேக் உங்களுக்கு அங்கங்கே தூக்கி வைக்கிறதுக்கு வெயிட் இருக்காது. தண்ணி ஊற்றும்போது ஈஸியாக தண்ணி வெளியில் ஃபில்ட்ராகி வந்துடும். பார்த்திங்கன்னா செடியும் நல்லா வளரும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. இது சேஞ்சிங் ரோஸ். இந்த பிளான்ட்டு நல்லா வளர்ந்து வரும்போது இதில் இருக்க கட்டிங்லாம் கூட நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ கிடச்ச கட்டிங்க்கு 4 பிளான்ட் வந்திருக்கு. 5 கட்டிங் வச்சா 4 பிளான்ட் வந்திருக்கு. 2 நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் 2 கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு அப்புறம் வேறு பாட்டில் மாற்றி வைக்கலான்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி மண்ணை விட்டிங்கன்னா நல்லா செடி கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உரம் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் உரம்னா நிறையா போட போகிறதில்ல. ஒரு பிடி போடுவோம். மண்புழு இருக்க பாருங்கள். ஒரு பிடி போடுறதுனால நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு எல்லா செடியும் வைக்கணும். 2 பிளான்ட்டு இது பண்ணியாச்சு. சேஞ்சிங் ரோஸ் வச்சாச்சு 2 க்ரோ பேக்கில். க்ரோ பேக் போடும்போது உங்களுக்கு வெயிட்டு இல்லாத அளவுக்கு இருக்கும். மண் தானே கொட்டுறோம், வெயிட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம ஏன்னா கீழே இலை வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மரம்லாம் இருக்குதுன்னா அந்த இலையெல்லாம் தூக்கி போடாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு கார்டன் லவர்னால் இந்த மாதிரி நீங்கள் க்ரோ பேக்கில் செடி வச்சு பாருங்கள், அருமையாக வளரும். இதோட க்ரோத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பூ பூக்கும்போது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நான். ஏன்னா நம்மளோட சேனலே கார்டனு, அனிமல்ஸு இது மாதிரி சார்ந்தது தானே. உங்களுக்கு அடிக்கடி அதோட வீடியோஸ்லாம் வரும். பார்த்திங்களா, நல்லா இருக்குல்ல, நல்லா பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இந்த செடி சாயலை, அது வந்த கிளை அந்த பக்கமாக வளர்ந்துருக்கு. இது மிச்சம் இருக்கிற 3 இதில் ஒன்றுத்தில் சின்னதாக இப்போ தான் இது வந்திருக்கு. இன்னொரு குச்சி இன்னும் வரலை, ஆனால் பச்சையாக தான் இருக்குது. அது வரும்போது அதை ரீபாட் பண்ணுவேன். இந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு குச்சி வச்சு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிடுவேன். கட்டி விட்டுட்டா அது அழகாக அதிலே வந்துடும். இந்த செடி இல்லாமல் இன்றைக்கி ரோஸ் செடியும் நான் வச்சேன். ரோஸ் செடி பார்த்திங்கன்னா இது நான் பதியம் போட்டு வச்சது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரோஸ் செடியில் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள்.
இன்றைக்கி வந்து அதில் வந்து 4-5 கன்று இருந்தது. 2 கன்று இங்கே வச்சாச்சு. கட் பண்ணி பிரித்து வச்சாச்சு. வேர் தான் அவ்வளோ வேர் இருக்குது. பன்னீர் ரோஸ் இது. இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்லா வரும். நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்த வீடியோவில். நிறைய வேரும் வந்திருக்கு. இப்போ மண்ணை கொட்டி கரெக்டாக அந்த செடியை நேராக வச்சு நாங்கள் பாட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இந்த செடி நல்லா வரும். ஏன்னா இப்போ மழை காலம் தானே. இப்போ எந்த செடி வச்சிங்கனாலும் சும்மா கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட நல்லா வரும். இதெல்லாம் வந்து வேர் பகுதிக்கிட்ட நல்லா டைட் பண்ணி விட்டுடுங்க. நான் வச்சுருக்கிறது வந்து செம்மண்ணும் மண்புழு உரமும் தான் கலந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பேஸ்க்காக இலத்தழையெல்லாம் போட்டிருக்கேன். அது எதுக்காகனா வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்காக. க்ரோ பேக்கு மாடியில் வந்து ஜென்ட்ஸ்னால் பரவாயில்ல, லேடிஸ்லாம் தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கும்போது வெயிட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது. நல்லா டைட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து மாடியில் கொண்டு வச்சுட்டு செடி தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். ஆக்சுவலாக என்னென்னா இது மாடியில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் மழை செமையாக வந்துடுச்சு. இந்த செடியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி நல்ல பூ வாசனையாக இருக்கும் மரம். ஆனால் இது நான் ஒரு சின்ன கிளை எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வச்சேன். 3 வருஷத்தில் 1 வந்துச்சு. 1 தான் வந்து இன்றைக்கி ரீபாட் பண்ணியிருக்கு. இந்த பூ வந்து பூ பேர் என்னன்னு தெரில. நல்லா வாசனையாக இருக்கும். மரம் மாதிரி வரும் இந்த இது. அந்த வரல ஒரு 2 குச்சி எக்ஸ்ட்ரா கொடுத்தது வச்சுருக்கேன். ஆனால் அதில் எந்த க்ரோத்தும் வரல. சரி இதிலே இருக்கட்டும், வந்தால் வந்து வேணால் வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ இந்த மண்ணெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. தண்ணி விட்டால் எல்லாமே வந்து ஈவனாக ஆகிடும். கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செடியும் சூப்பராக வரும். நான் இப்படி தான் வந்து செடியெல்லாம் வச்சிட்ருக்கேன். ரொம்ப பெருசாக வந்து வாழை மரம் அதுக்கெல்லாம் மட்டும்தான் நான் வந்து கோகோ பீட் ஆட் பண்ணேன். தேங்க்யூ.